to Cooking with Simply. இன்னைக்கு ஒரு சிம்பிளான எக்பிளான்ஸ் கறி, கத்திரிக்காய் பொடி போட்ட கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். நமக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிடுறேன். வர கொத்தமல்லி, தனியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, கொரியாண்டர் சீட்ஸ், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சன்னா தால், ட்ரை ரெட் சில்லிஸ் 3 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கத்திரிக்காய், கடுகு, உளுந்து, வெந்தயம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து வெறும் வானலியில் இதை வறுத்தா போகிறோம். இந்த தனியா, அதுக்கப்புறம் மிளகா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது 3ஐயும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு அது வந்து கலர் மாறுற வரைக்கும், அந்த வாசம் வர்ற வரைக்கும், பட் கருகாமல் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பவுடர் பண்ண போகிறோம் இந்த 3ஐயுமே. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அது ஸ்டிக் ஆகாமல், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இது 3மே நல்லாவே வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு, நம்ம சூடாக எதுவுமே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கத்திரிக்காய் வந்து எப்போதுமே ஜென்ரலாக நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடாதீங்க. எப்போ பண்ணுறீங்களோ அப்போ பண்ணுங்கள். ஸோ அது கருக்காமல் இருக்கும். ஒரு அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து, கடுகு, இது 3ம் தாளிக்க போகிறோம். இந்த நீங்கள் சப்போஸ் கத்திரிக்காய் முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும், அந்த கலர் ஆக்சிடைஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் காற்று பட்டோன்னே அது கலர் சேஞ்ச் மாறிடும். அது தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சு ரெடி ஆகிற டைம்லேயே நீங்கள் கட் பண்ணிடலாம் கத்திரிக்காயை. அதே மாதிரி தான் அந்த உருளைக்கிழங்கு கூட. ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம இந்த இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் கத்திரிக்காயும் சாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயும் நல்லா வதக்குங்க. இது வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடணும். ஏன்னா நான் ஜென்ரலாகவே இந்த மாதிரி எந்த ட்ரை வெஜிடபிள்ஸ் பண்ணும்போதுமே தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம அந்த எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதிலே நம்ம வதக்கிடணும். அதிலே அது குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் கூட ஓகே, ஃபைன். அந்த எண்ணெய் எல்லாம் அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க. ஸோ சூப்பராக அது ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு ஹாஃப் குக்டு ஆன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் உங்கள் மசாலா பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஆல்ரெடி வதங்கியாச்சு. அது வதங்கினதுனால நம்ம இப்போது உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா, ஏன்னா உப்பு ஆட் பண்ணும்போது அந்த கத்திரிக்காயில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் மோரோவர் நம்ம வந்து கத்திரிக்காயை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உள்ள வாட்டருமே போதும். சப்போஸ் உங்களுக்கு இதில் தண்ணி இருந்தால் தான் அது குக் ஆகுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஜஸ்ட்டு தொளிச்சா போதும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக அதுவே குக் ஆகிடும். ஏன்னா அது கத்திரிக்காய்லாம் நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அதனால இப்போ நம்ம அதை மூடி போட்டு குக் பண்ணி வதக்கி குக் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா பிடிச்சிரும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் குறைச்ச தீலையே வச்சு பொறுமையாக கிண்டி அதை மூடி போட்டு இது பண்ணுங்கள். தண்ணி வேணும்னா நான் சொன்ன மாதிரி தெளிச்சா போதும். இப்போது நம்மளோட பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம பவுடரை ஆட் பண்ணிட்டோம்னாலே அந்த டிஷ் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போது அதை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த குவான்டிட்டியை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பவுடரை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த காயெல்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் எப்போதுமே நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா
அந்த பவுடர்லாம் போட்டுக்கோ இல்லையா, அந்த உப்பு காரம் இதெல்லாம் அது கூட மிக்ஸ் ஆகி ஒட்டட்டும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 3 போதும். ஏன்னா இந்த குவான்டிட்டிக்கு அவ்வளோ போதும். ஸோ இந்த நல்லா திரும்ப நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா ஒரு ட்ராப் ஊற்றிக்கோங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் இந்த மூடி போட்டு திரும்பவும் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. அது வாசமே சூப்பராக இருக்கும் அந்த பெருங்காய வாசத்தோட. இது வந்து உங்களோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக என்னென்னா ப்ளைன் ரைஸில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் கீ போட்டுட்டு இந்த பொடி போட்ட கத்திரிக்காயை போட்டு விரவி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். செம்ம யம்மியான ஒரு சிம்பிளான பட் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் வித் சிம்ப்ளி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு சிம்பிளான எம்மியான டிஷ்ஷஸோடு பார்க்குறேன். இதை முடிஞ்சால் இந்த கத்திரிக்காய் வாரமாகவே போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் see. I'll see you in next video. Thank you. Bye-bye.